பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சோக்கர் கலெக்ஷன் போடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. 2 வீக்ஸாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம சோக்கர் கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். அது கூட நெக்லஸ் கலெக்ஷன்ஸும் சேர்ந்து நான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி காட்ட போகிறேன். வித் வேஸ்டேஜோட கிராம் இன்க்ளூடிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேஸ்டேஜ் மேலே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சோக்கர் கலெக்ஷன் வந்து அழகாக மயில் பேட்டர்ன் நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ மயிலே பெருசாக கொடுத்து சுற்றி தோகை விரிச்சிருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன். சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் தான். கீழே ஹேங்கிங்கும் உங்களுக்கு கோல்டு பால் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட கிராம் உங்களுக்கு 38 கிராம்ஸ் வருது. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 4.25 சவரன் வரும். அடுத்தது நெக்லஸ் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ளோரல் பேட்டர்னில் நல்ல பெரிய டாலர் சைஸாக கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்ஸும் வருது. சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கனெக்டிங் செயின்ஸ் மாதிரி கொடுத்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது உங்களுக்கு 24 கிராம், கரெக்டாக 3 பவுன் வருது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த சோக்கர் வந்து ரொம்பவே பார்க்க பட்டையாக கொடுத்துருக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் தான். சென்டரில் நல்ல பெரிய ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸ். கீழே கொடுத்துருக்குற இந்த லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, திலகம் ஷேப். அதுலேயும் உங்களுக்கு க்ரீன் கலர் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் லீவ்ஸ் தான் வருது. இது உங்களுக்கு 36 கிராம் வருது. கிட்டத்தட்ட 4.25 சவரன் 4.5 சவரன் அந்த ரேஞ்சில் வருது. கீழே பார்க்குற இந்த நெக்லஸ் கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கோல்டு பால் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கழுத்துலையும் அதே மாதிரி தான். பெண்டன்ட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. இந்த நெக்லஸ் வந்து 2.5 பவுனில் பண்ணியிருக்காங்க. 19.9 கிராம் வருது. கிட்டத்தட்ட 20 கிராமில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்க்கக்கூடிய இந்த சோக்கர் வந்து உங்களுக்கு நோ ஸ்டோன்ஸ், நோ எனாமல், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கோல்டில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பியூராக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸ்டோன்ஸோ எனாமல் எதுவுமே இல்லாமல் ஃப்ளவர் பேட்டர்ன் தான். கீழே ஃபுல்லாக உங்களுக்கு மாங்காய் வரி மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஹேங்கிங்ஸ் 36 கிராம் வருது உங்களுக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீழே கொடுத்துருக்குற இந்த நெக்லஸ் வந்து ஒரு மிடில் ஹாரம் ரேஞ்சிலே இருந்துச்சு. பார்க்க பெருசாக இருந்துச்சு. இதுவுமே உங்களுக்கு லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் தான். 2 பக்கமும் மயில் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் உங்களுக்கு மேட் ஃபினிஷும் இருந்துச்சு. நல்லா ஷைனிங் ஃபினிஷும் கலந்து கொடுத்துருக்காங்க. செயின் மாதிரி கனெக்டிங்காக இருந்துச்சு. இதோட கிராம்ஸ் 20 கிராம் தான். 2.5 சவரனில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சோக்கரில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கோல்டு பால் கீழே எப்படி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அந்த கீழே இருக்கக்கூடிய ஹேங்கிங்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் மாதிரி ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. இதோட கிராம்ஸ் வெறும் 20 கிராமில் பார்க்க நல்ல பார்வையாக கொடுத்துருக்காங்க. 2.5 சவரனில் ரொம்பவே உங்களுக்கு அழகாக இருந்துச்சு. கீழே கொடுத்துருக்குற இந்த நெக்லஸ் கலெக்ஷன் நம்மளோட ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பாம்பே பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு. மேட் ஃபினிஷிங் இருக்குது, ஷைனிங் ஃபினிஷிங் இருக்குது. டாலரில் வந்து உங்களுக்கு எனாமல் ஒர்க்கும் லைட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளவர்ஸில். ஸோ இதோட கிராம் வந்து உங்களுக்கு 29 கிராம் வருதுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கிராம் தோராயமாக வருது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு புது டிசைனாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்பவே நீளமாக இருந்துச்சு. ஏன்னா சில பேர் ரொம்ப வந்து கழுத்து அகலமாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இப்படி கழுத்து நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹேங்கிங்ஸ்லையும் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. கீழே கழுத்து பகுதியில் ஃபுல்லாக ஹேங்கிங்ஸில் முத்து கொடுத்துருந்தாங்க. நடுவில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில். இதோட கிராம்ஸ் வந்து 54 கிராம்ஸ் உங்களுக்கு வருது. வெயிட் கொஞ்சம் அதிகம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த நெக்லஸ் பேட்டர்ன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கழுத்தில் வந்து வரிக்காயும் அரும்பு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்க்க உங்களுக்கு அழகான பேட்டர்னாக இருந்துச்சு. ஹேங்கிங்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற இந்த சோக்கரோட ஃபினிஷிங் பாருங்களேன். ஒரு ஷார்ப் எட்ஜு கொடுத்துருக்காங்களா முன்னாடி. எல்லா சோக்கர்லேயும் ரவுண்டாக இருந்துச்சு. இதில் ஃப்ளோரலும் இருக்குது. நிறைய லீவ்ஸ் வச்சுருக்காங்க. கீழே ஃபுல்லாக மாங்காய், ஹேங்கிங்ஸில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய கிராம் வந்து உங்களுக்கு 43 கிராம்ஸ் வெயிட் வருதுங்க. கிட்டத்தட்ட 5.25 சவரன் அந்த ரேஞ்சுக்கு வருது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த நெக்லஸ் கலெக்ஷன் மகாலட்சுமி பெண்டன்ட்டோட கீழே நல்லா பால் ஹேங்கிங்ஸில், சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மயில் மாதிரி ஃபுல் அண்ட் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் ஸ்டோன்ஸும் பதிச்சிருக்காங்க. இதோட கிராம்ஸ் உங்களுக்கு 19.5 கிராம் வருது. 20 கிராம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2.5 பவுன் வரும் தோராயமாக. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சோக்கர் செட் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்க பார்வையாக ஃப்ளோரல் கலெக்ஷன் கொடுத்து ஹேங்கிங்கோட 20 கிராம்ஸ் உங்களுக்கு வரும். மோஸ்ட்லி சோக்கர் அப்படின்னாலே உங்களுக்கு அதில் வந்து பார்க்க பார்வையாக தெரியணுங்கிறதுக்காக லீஃப் பேட்டர்ன், ஃப்ளவர் பேட்டர்ன் இதுதான் மோஸ்ட்லி கொடுத்து நல்லா அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸ் கலெக்ஷன் வந்து ஒரு டபுள் ஹாரம் மாதிரி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் வந்துடுது. கீழே வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப் மாதிரி ஒரு
டோன் இருக்குது. நல்ல ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. டல் ஃபினிஷிங் மாதிரி கொடுக்கல. சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்களேன், நிறைய ஹார்ட் வச்சு அதுக்கு மேலே கனெக்ட் கொடுத்துருக்காங்க. 27 கிராம் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த சோக்கர் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சென்டரில் அழகாக ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்து நீட்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ்லேயும் 3 கலர் காம்போவில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கழுத்து ஃபுல்லாக அந்த ரெட் கலரில் ஸ்டோன்ஸ் வருது பார்த்தீங்களா, ஃபிட்டிங்காக இருந்துச்சு. ஒரு டர்க்கிஷ் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி இருக்குல்ல அந்த கழுத்து ஃபுல்லாக. ஸோ இதோடைய கிராம்ஸ் பார்த்துடலாமா? 37 கிராம் உங்களுக்கு வருதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய இந்த நெக்லஸ் கலெக்ஷனும் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பால் பேட்டர்னில் கழுத்தில் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பெண்டன்ட்டுமே வந்து அழகான லக்ஷ்மி சுற்றி வந்து அந்த ஃப்ளவர்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருந்துச்சு. நெக்கில் வந்து இந்த யாழி டிசைன் மாதிரி அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே ஹைலைட்டடாக இருந்துச்சு. ஸோ இதோடைய கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 27 கிராம்ஸ் தான் வருது. ஆக்சுவலாக நான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக பெருசாக இருந்துச்சு. ஆனால் 27 கிராமில் இவ்வளோ அழகாக பண்ண முடியுமான்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செய்தாரம் செய்கூலி இல்லாமல் தங்க நகை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லலிதா ஜுவல்லரியில் 11 மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது. மாதந்தோறும் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் நம்ம கட்டணமாக செலுத்துறது மூலியமாகவே 11 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்தாரம் செய்கூலி இல்லாமல் தங்க நகையை தாராளமாக வாங்கிக்க முடியும். அது எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, ஆன்டிக் டிசைன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு சேதாரம் செய்கூலி கிடையாது. பழைய நகைகள் வச்சுருந்தீங்கனாலும் அதை சேதாரம் செய்கூலி இல்லாமல் உங்களால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லலிதாவில் அதுக்கும் ஸ்கீம்ஸ் இருக்குது. இல்லை என்கிட்ட லம்சமாக ஒரு பணம் இருக்குது, அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமும் நீங்கள் தங்க நகை வாங்கிக்க முடியும். இதே 1 வருஷமாக இருந்ததுன்னா முழு சேதாரம் செய்கூலி இல்லாமல் உங்களால் தங்க நகை வாங்கிக்க முடியும். இந்த ஸ்கீம்ஸை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே 2 லேண்ட்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன். லலிதா ஜுவல்லரி குரோம்பேட் பிரான்ச் நம்பர் தான். நீங்கள் தாராளமாக கால் பண்ணி டீட்டெயிலை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் ஜாயினும் பண்ணிக்கலாம். நகையோட விலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது. பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நகைக்கடைக்கு போய் நகை எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சேதாரம் செய்கூலி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை நம்ம சேர்த்து வச்சு கொண்டு போய் நம்ம நகை வாங்கும்போது அன்னைக்கு ரேட்டுக்கு நகை விலை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதுக்கு மாதந்தோறும் நம்மளால் ஒரு சின்ன சின்ன தொகையாக நகைக்கடையில் போய் செலுத்தி அதை அன்னைக்கு தேதிக்கு நம்ம நகையாக வர வச்சிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து 11 மாதம் கழிச்சு எடுக்கும்போது சேதாரம் செய்கூலியும் நமக்கு கிடையாது, நகையோடைய அளவும் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அதுதான் உங்களுக்கு சிறந்த வழியாக இருக்கும். கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.